இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறுக்குள் நாம் நுழைகின்றோம். இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு மைய சிந்தனையானது மனித வாழ்க்கையில் மனிதர்கள் சந்திக்கின்ற இறப்பு உயிர்ப்பு பற்றி கூறுகின்றது. இறந்தவர்கள் உயிர்க்கின்றார்களா அல்லது மறு வாழ்வுக்கு போகின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் இன்று மட்டுமல்ல, இயேசுவின் காலத்திலேயே எழுந்து இருந்தது என்பதுதான் உண்மை. உயிர்ப்பு என்பது ஒரு முறை மட்டும் வருவது. மறுவாழ்வு என்பது 2 வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இன்னும் எத்தனை மணி நேரத்தில் ஒருவர் இறந்து விடுவார் என்று நாள் குறிப்பிட்ட பின் அவர் மீண்டும் நல்ல சுகத்தோடு எழுந்து வருவது மறுவாழ்வு என்று கூறலாம். மேலும் இறந்த பிறகு ஒருவர் பெறுகின்ற நம்பிக்கையின் வாழ்வை மறுவாழ்வு என்றும் நாம் கூறுகின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன் தியானம் கொடுக்க போயிருந்த வேளையில் தியான நாட்களில் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தோம் சந்திப்பதற்காக. அப்போது ஒருவர் சொன்னார், ஃபாதர், நான் மீண்டும் உயிருடன் வருவேன் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. எனக்கு மூளை விபத்து ஏற்பட்டதன் விளைவாக மூளையில் அடிபட்டு பிழைக்க மாட்டேன் என்று மிகப்பெரிய மருத்துவர்களும் கூறிவிட்டார்கள். எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இன்று நான் உயிரோடு இருக்கின்றேன். எல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு புது வாழ்வு, மறுவாழ்வு, இறைவன் எனக்கு செய்த புதுமை என்று மிக மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன்னால், அதுவும் இந்த பிப்ரவரி மாதம், துருக்கி சிரியா பகுதியில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்தால் பல அடுக்குமாடி வீடுகள் சீட்டுக்கட்டு சரிவது போல சரிந்தது. பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் அதில் பலியாயின. துருக்கியில் மாத்திரம் 39,672 உயிர்களும், சிரியாவில் 3,328 உயிர்களும் பலியாயின. கண்மூடி கண் திறப்பதற்குள் சத்தம் கூட கேட்க முடியாத நேரத்தில் உயிர் போனது. அதிலும் சில பேர் இடுபாடுகளுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். மீண்டு வருவோமா, யாராவது காப்பாற்ற வரமாட்டார்களா என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம். இதற்குள்ளாகவே இறந்து விடுவோமோ என்று பயந்து வாழ்ந்து இறந்தவர்களும் உண்டு. அதற்குள் காப்பாற்றப்பட்டவர்களும் உண்டு. அது எப்பேற்பட்ட மரண வேதனை என்பதை அதை அனுபவித்தவர்கள் மட்டுமே உணர முடியும். இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு 11 நாட்களுக்கு மேலாக, அதாவது 278 மணி நேரம் இடிபாடுகளில் சிக்கி கிடந்தவரை காப்பாற்றியிருந்தார்கள். அவர் பெயர் ஹக்சன் யாசினோகுலு என்பவர். அவர்தான் காப்பாற்றப்பட்டவர். தான் காப்பாற்றப்படுவோம் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். அவர் காப்பாற்றப்பட்டார். அவருக்கு மறுவாழ்வு கிடைத்தது. இதோ இப்பொழுது கூட இஸ்ராயல், அமெரிக்கா, ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான உயிர்கள் அதில் போய்கொண்டிருக்கிறது. எத்தனை உயிர் போகிறது என்று தெரியவில்லை. எத்தனை உயிர் காப்பாற்றப்படும் என்று தெரியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் வாசிக்க கேட்டோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதை பற்றி அவர் கூறுவதற்கு முன்னால் இந்த வாசகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காட்சி உண்மையாக இருந்திருக்க வேண்டும். பாபிலோனிய அரசன் நேபுகத்நேசர் எருசலேம் மீது படையெடுத்து அந்நகரை அழித்தபோது ஏற்பட்ட போர்க்களமானது மிக கொடூரமாக இருந்திருக்க வேண்டும். அந்த போர்க்களத்தில் மடிந்தவர்களின் எலும்புக்கூடுகள் அங்கே கிடந்திருக்க வேண்டும். இது நடந்தது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 586ஆம் ஆண்டில். அதன் பிறகு யூத மக்கள் பாபிலோனிய படைவீரர்களால் அடிமைகளாக இழுத்துச் செல்லப்பட்டார்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் ஒரு யூத குருவாக எருசலேம் தேவாலயத்தில் பணியாற்றியவர். மக்களோடு மன்னனையும் இறைவாக்கினரையும் அடிமைகளாக அழைத்துச் சென்றார்கள். எசேக்கியேல் காணுகின்ற காட்சியானது இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்தில் நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கையை புதுப்பித்து, நீங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றவர்களாய் புது பொலிவோடு
உங்களுடைய நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்வு இந்த பாபிலோனியாவிலே முடிந்து விடாது என்ற செய்தினையே இறைவாக்கினர் மூலமாக இறைவன் கூறுகின்றார். அவர்களின் வாழ்வு இறந்தவர்களின் வாழ்வைப் போல இருந்தாலும் அவர்கள் உயிர்த்தவர்களைப் போல வாழ்வார்கள். புது வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்பதையே இவ்வாசகம் கூறுகின்றது. இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகின்றேன் என்றும் என் ஆவியை உங்கள் மேல் பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்றும் இறைவாக்கினர் மூலம் கொடுக்கின்றார். வாழ்க்கை முடிந்து போனதோ என்று நில்லாமல் நம்மை மீட்பார், நம்மை காப்பார், நமக்கு பொது வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை செய்தியை ஊட்டுகின்றார் இறைவாக்கினர். இந்த 2ஆம் வாசகத்தில் ரோமை கிறிஸ்தவர்கள் பல்வேறு துன்பத்திற்கு, அதாவது வேத கலாபனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அவர்களில் பலர் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை இழக்கின்றார்கள். நாம் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றோம். இறைவன் நம்மை காப்பாற்றுவது போல தெரியவில்லையே என்ற எண்ணம் அவர்களை அதிகமாக தாக்குகின்றது. விசுவாசத்தை விட்டு விலகிப்போகும் அளவுக்கு அவர்களின் மனநிலை மாறுகின்றது. அதனை அறிகின்ற பவுலடியார், இவைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழுங்கள், உங்களுக்கு பொது வாழ்வு கிடைக்கும் என்றும், இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்களும் இந்த துன்ப போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்றும் கூறுகின்றார். அவர் கூறுகின்ற செய்தி இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களும் வேதனைகளும் வேத கலாபனைகளும் வரலாம். அப்போது நாமும் நம்பிக்கை இழந்து விடாமல் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை இறைவன் தருவார் என்று பவுலடியார் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அறிவுறுத்துகின்றதைத்தான் நாம் கேட்கின்றோம். அதாவது நாம் ஊனியல்பில் விழுந்து விடாமல், அதாவது பாவம் செய்யாமல் தூய ஆவிக்குரிய இயல்பை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தியாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய வாசகமும் கூட. இது லாசரின் இறப்பையும் அவர் உயிர் பெறுதலையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தவக்கால ஞாயிறு ஒவ்வொன்றும் நம்மை இறப்பிலிருந்து உயிர்ப்பிற்கு அழைத்துச் செல்லும் நிகழ்வுகளை தரும் வாசகங்களாக அமைவதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறில் நாம் பார்த்தோம், சமுதாய சூழலால் ஒதுக்கி வைக்கப்பட்ட, ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்ட பாவி பெண்ணான அந்த சமாரிய பெண் சமுதாயத்தில் இறந்தவளைப் போல இருக்கின்றாள். இயேசுவின் சந்திப்பு அவளுக்கு உயிர்ப்பை கொடுத்தது, ஒரு மறுவாழ்வை கொடுத்தது. கடந்த வாரம் உடலாலும் ஆன்மாவாலும் ஒளியிழந்து இருளில் வாழ்ந்தது போல இருந்த பார்வையற்ற சகோதரனுக்கு பார்வை கொடுத்து புது வாழ்வை, உயிர்ப்பை இயேசு கொடுக்கின்றார். இதனால் சமுதாயத்திலும் புறந்தள்ளப்பட்டவர் இயேசுவின் சீடனாக வலம் வருகின்றார். அதுதான் பொது வாழ்வு, உயிர்ப்பு வாழ்வு என்பது. இன்றைய வாசகம் லாசரின் இறப்பையும் அவரின் உயிர் பெறுதலையும் நம் கண் முன்னால் கொண்டு வருகின்றது. உடலில் இருந்து உயிர் பிரிந்து விடுகின்றது. கல்லறையில் அடக்கமும் செய்து 4 நாட்கள் ஆன நிலையில் லாசரின் உடலுக்கு மறு வாழ்வினை, உயிர்ப்பித்தலை இயேசு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். 4ஆம் வார நிகழ்வும் இந்த வார நிகழ்வும் இறைவனால் திட்டமிடப்பட்டவை போல இருப்பதை நாம் அறியலாம். அவர் குருடராய் பிறந்தது யாருடைய குற்றம் என்ற கேள்விக்கு கடவுளின் செயல் இவர் வழியாய் வெளிப்படும் பொருட்டே இவர் இப்படி பிறந்தார் என்று இயேசு கூறுகின்றார். அதே போல இன்றைய வாசகத்தில் உம் நண்பன் லாசர் நோயுற்றிருக்கின்றான் என்று கூறியதற்கு இயேசு கூறிய பதில் என்ன தெரியுமா? கடவுளின் மாட்சி இவர் மூலமாக விளங்கவே இவர் நோயுற்றார். இதனால் மானிட மகன் மாட்சி பெறுவார் என்று கூறுவதன் மூலம் இவைகளும் இறைவனின் மீட்புத் திட்டத்தின் அங்கமே என்பதை உணரலாம். இங்கே லாசர் உயிர்க்கவில்லை, மாறாக மறு உயிர் பெறுகின்றார். உயிர் பெற்ற லாசர் மீண்டும் இறக்கின்றார். இயேசு மட்டுமே உயிர்ப்பை சுவைத்தவர் என்பதை உணர வேண்டும். நமக்கு இறப்பிற்கு பிறகு அந்த இறுதி காலத்தில் எல்லோருக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இறந்து உயிர்ப்பதற்கு முன்னரே அது பற்றி எதுவுமே தெரியாத சூழலில் மார்த்தாளும் மரியாளும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதை பார்க்கின்றோம். இருவரும் ஒரே வார்த்தையை இயேசுவிடம் சொல்லுகின்றனர். இயேசுவே,
நீர் இங்கே இருந்திருந்தால் என் தம்பி, என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அதிலும் சிறப்பாக, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று இயேசு சொன்னபோது அவர்கள் சொன்ன பதில் வார்த்தை என்ன தெரியுமா? ஆம் ஆண்டவரே, இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்று எனக்கு தெரியும் என்று நம்பிக்கையோடு கூறுகின்றாள் மார்த்தாள். பரிசேயர்கள், சதுசேயர்கள் அதை பற்றி நினைத்து பார்ப்பது கிடையாது. குறிப்பாக பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை பற்றி நம்புவது கிடையாது. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்ற சாகா வரத்தினை நம்பிக்கை கொண்டோருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுதல் இல்லை என்ற கருத்துடையவர்கள் சதுசேயர்கள். ஆனாலும் இந்த சகோதரிகள் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை இயேசுவின் உயிர்ப்பிற்கு முன்னதாகவே நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாழ்ந்தவர்கள். ஜெரால்ட் டேரிங் என்பவர் கூறுகின்றார், நாம் ஒவ்வொருவரும் சாவு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் பிறரை பல்வேறு விதங்களில் சாகடித்து கொண்டிருக்கின்றோம். கருக்கலைப்பு, தீவிரவாதம் மூலமாக, போர்கள் மூலமாக நம் உயிரை நாமே எடுக்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். தற்கொலை, குடியால், போதைப் பொருட்களால், வறுமையால், நோயால், வேலையின்மையால், இதுபோன்று பல்வேறு காரணங்கள் மனிதர்களை கொன்று கொண்டிருக்கின்றன. மனிதர்களும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கலாச்சாரத்தில் இயேசுவும் நுழைந்து விட்டார் என்கிறார். லாசரின் இறப்பை கண்டும் சகோதரிகளின் இழப்பை கண்டும் இயேசு குமுறி அழுதார் என்று பார்க்கிறோம். மனித நிலையில் தாம் அன்பு செய்த ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பு, ஒரு இழப்பு என்பதை நினைத்து அவர்களில் ஒருவராக இணைத்துக் கொள்வதை பார்க்கலாம். இயேசு இறைமகனாக இருந்தாலும் மனித நிலையில் மனித உணர்வுகளோடு அவர் வாழ்ந்தார் என்பதையே இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பது மட்டுமல்ல, அவருக்கு மறுவாழ்வும் கொடுக்கின்றார். லாசரின் இறப்பின் மூலமாக இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்றும் கூறுகின்றார். அப்படியானால் இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்தவர்கள் அவரோடு இருந்தாலும் அவர்கள் அவர் மீது அவநம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் என்பதையே அது சுட்டி காட்டுகின்றது. நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். அது உயிர்ப்பு வாழ்வு போன்று. அவநம்பிக்கை நம்மை சாகடிக்கும். அது இறப்பு வாழ்வு போன்று. எனவேதான் இன்றைய 3 வாசகங்களும் நம்பிக்கை இழந்து விடாமல் உயிர்ப்பின் மக்களாக வாழுங்கள் என்ற செய்தியை நாம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றது. இந்த உலகத்தில் பல தீய சக்திகள் நம்மை கட்டி போட்டு நம்மை இறந்தவர்களாக மாற்றிவிடுகின்றது. நாமோ நமக்காக பிறரோ ஜெபிக்கும் பொழுது இயேசு நம்முடைய அந்த கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று சொல்வார். உயிரை கொடுத்த இறைவனுக்கு கட்டுக்களை அறுப்பது என்பது கடினமான காரியமல்ல. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். லாசரே, வெளியே வா என்று சொன்ன உடனேயே அருகே இருந்தவர்களை பார்த்து அவருடைய கட்டுக்களை பிரித்து அவரை விடுவியுங்கள் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு சமுதாயம் உதவ வேண்டும். அவனது கட்டுக்களை அவிழ்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நம் மத்தியில் கட்டப்பட்டுள்ள சகோதர சகோதரிகள் அவர்களுடைய கட்டுக்களிலிருந்து விடுதலை பெற அவர்களோடு வாழுகின்ற நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு புது வாழ்வு, மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நாமும் வேத கலாபனையை சந்தித்தாலும் துணிவோடு நம்பிக்கை இழந்து விடாமல் இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இறைமகன் இயேசு எதிர்பார்ப்பதைத்தான் இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் இறப்பின் பிள்ளைகள் அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் பல சமயங்களில் பல்வேறு நிலைகளில் இறப்பின் பிள்ளைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாமும் இறப்பின் பிள்ளைகளாக இல்லாமல் உயிர்ப்பின் பிள்ளைகளாக வாழ முயல வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். பிறரின் கட்டுக்களிலிருந்து அவர்களை விடுவித்து உயிர்ப்பின் பிள்ளைகளாக அவர்களை வாழ வைக்க வேண்டும். இறைவன் நம்முடைய பாவ கட்டுக்களிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு புது வாழ்வு, மறுவாழ்வு அளிப்பது போல அவருடைய பிள்ளைகளாகிய பிறருக்கும் நாம் மறுவாழ்வு, புது வாழ்வு கொடுக்க வேண்டும். சாவு கலாச்சாரத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் சாவின் பிள்ளைகள் அல்ல, வாழ்வின் பிள்ளைகள் என்பதை சமுதாயத்திற்கு முன்னால் உறக்கச் சொல்லி வாழ்ந்து காட்ட வேண்டும். இதற்கு
நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் என்ற செய்தியை கடவுள் கொடுக்கின்றார். ஆக அப்பேற்பட்ட நம்பிக்கை மட்டும் இருக்கும்போது நாமும் உலர்ந்த எலும்புகளைப் போல கலைந்து கிடந்தாலும் ஆவி நம்மை ஒன்று சேர்த்து ஒரு படையாய் எழச் செய்வார். அதைத்தான் நாம் எசேக்கியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து எழுந்து நின்று ஒரு பெரிய படையைப் போல நின்றது போல அவநம்பிக்கையில் வாழ்ந்து கிடக்கின்ற மக்கள் நம்பிக்கை கொண்டவர்களாய் உயிர்த்தெழும்போது நாமும் ஒரு சேனையைப் போல எழுந்து நிற்க முடியும் என்ற செய்தியினைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றது. எனவே நாம் நம்பிக்கை இழக்காதவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் இயேசு கொடுக்கின்ற அந்த புது வாழ்வை, உயிர்ப்பு வாழ்வை முழுமையாக பெற்று அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக என்று மட்டுமல்லாமல் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆம், அன்பிற்குரியவர்களே, என்னுடைய செய்தியை சிலர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தியானித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பலரும் பார்த்து கேட்டு சிந்தித்து அதன் அடிப்படையில், இறை வார்த்தையின் அடிப்படையில் நாமும் சான்று பகருகின்ற பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தை இறைவன் தர உங்களுக்காக நான் என்றும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஜெப உதவி கேட்ட அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். தொடர்ந்தும் ஜெபிப்பேன். எனக்காகவும் என் பணிக்காகவும் ஜெபியுங்கள். என்னுடைய சேனல் இன்னும் பல மக்களை சென்று சேர, பல மக்கள் வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தை கொடுக்க ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றேன். May God bless you.